ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்திருக்க க்ரோ கார்டன் 2 தான் விளாட போகிறோம். இப்போ ஆல்ரெடி பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட்லலாம் இருட்டாக என்னமோ இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நடுவில் இருக்கிறது தான் கடைகள்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதுதான் கடை. சீட்ஸு, கியர்ஸு, ப்ராப்ஸு, கில்ட்ஸுன்னு என்னென்னமோ ஷாப்ஸ்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட் ஷாப்புங்க, அது இருக்குது. சாம். சரி, ஃபஸ்ட்டு டுட்டோரியல் சொல்கிறாங்க, அதை முடிச்சிடுவோம். ஒரு கேரட்டை வாங்குவோம். கேரட்டை வாங்கி நம்ம கார்டனில் போய் பிளான் பண்ணுவோம். பிளான்ட் யுவர் சீட் பண்ணியாச்சு. இந்த கேரட் எவ்வளோ பெருசாக வளருதுன்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, முளைச்சி வரதுக்கெலாம் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, பழைய க்ரோ கார்டன் மாதிரி. கோ செல் யுவர் கிராப். செல் பண்ணோம், எத்தனை ரூபா கிடைக்குதுன்னு பார்க்கலாம். செல் இன்வென்ட்ரி 5 ரூபா தந்துருக்கானுங்க. சப்பா, இந்த 5 ரூபா வச்சு 5 ஸ்டார் தான் வாங்க முடியும். மறுபடியும் போய்ட்டு கேரட் வாங்குவோம். கேரட்டை வாங்கி மறுபடியும் போய்ட்டு கார்டனில் பிளான் பண்ணி மறுபடியும் வெயிட் பண்ணி அது வளர்கிற வரைக்கும் சும்மா இருந்து வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து விற்றுருவோம். என்ன இது கேரட் இவ்வளோ பெருசாக இருக்குது? ஏங்க இந்த கேரட் எனக்கு தலைக்கு மேலே தூக்கி வச்சிட்ருக்கேன். சரி, இது எவ்வளோ காசுன்னு பார்க்கலாம். ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்? வெறும் 89 ரூபா. இவ்வளோ பெரிய கேரட்டுக்கு வெறும் 89 ரூபாவா? நல்லது. விற்று பணத்தை வாங்கலாம். 96 ரூபா இருக்குது. இதை வச்சு நிறைய புதுசாக பிளான்ட்லாம் வாங்கலாம். ப்ளூபெரி வாங்குவோம், டூலிப் வாங்குவோம், இன்னொரு ப்ளூபெரி வாங்குவோம், ஸ்ட்ராபெரி அப்புறமா வாங்கிக்கலாம். டூலிப்பை வாங்கி பிளான் பண்ணி அப்புறம் 2 ப்ளூபெரியும் பிளான் பண்ணுவோம். இது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே சைடில் டைமர் ஓடுது. இது எப்போ வளர்ந்து முடிக்கும், எவ்வளோ டைம் ஆகும்லாம், அது நல்ல விஷயம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சீட் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஆப்பிள், பேம்பு, கார்ன், கேக்டஸ், பைனாப்பிள், மஷ்ரூம், க்ரீன் பீன், பனானா, கிரேப், கோகோனட், மேங்கோ, ட்ராகன் ஃப்ரூட், ஏகான், செரி, சன்ஃப்ளவர், வீனஸ் ஃப்ளைட்ராப், பொமேக்ரானட், பாய்சன் ஆப்பிள், மூன் ப்ளூமா, ட்ராகன் பிரெத். அதே மாதிரி இங்கே டிரான்செண்டன்ட்லாம் இல்லை, இங்கே வந்து சூப்பர்னு இருக்குது. கியர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாட்டரிங் கேனு, ஸ்ப்ரிங்க்லரு, மஷ்ரூமு, ஃப்ளாஷ் பேங்க், பேசிக் பாட், டெலிபோர்ட்டர், வீல் பாரோ, என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடும். அடுத்த ப்ராப்ஸை பார்க்கலாம். ப்ராப்ஸ்னால் இந்த கிரேட்டு, இந்த டெக்கரேஷனுக்கு வாங்க அந்த கிரேட்டு. இதை வச்சு என்னத்தை பண்ணுறது, சும்மா கார்டனில் ஏதாவது வைக்க வேண்டியதான். கில்ட்ஸ்னால் என்னது? ஃப்ரீ ஃபயர் கில்டு மாதிரியா? சரி, இது நெவர் மைண்ட் கொடுத்துட்டு நம்ம செடியை பார்க்கலாம். பார்க்க புஷ் மாதிரியா இருக்குது. இந்த பழைய க்ரோ கார்டனில் இருக்க கேக்டஸ் மாதிரி இருக்குது. இதை பேர் ப்ளூபெரிங்கிறானுங்க. இப்போ 500 ரூபா கிடச்சிருக்குது. 500 ரூபா வச்சு எதாவது வாங்கலாம், நல்லதா. டூலிப் 2 வாங்கிடுவோம், டொமேட்டோ 2 வாங்கிடுவோம், மீதி பைசாவுக்கு ஸ்ட்ராபெரி வாங்கிடுவோம். எல்லாத்தையும் போய்ட்டு மறுபடியும் கார்டனில் பிளான் பண்ணி வைப்போம். இதே தான் திரும்ப திரும்ப பண்ணணும். வாங்கணும், பிளான் பண்ணணும், எடுக்கணும், விற்கணும், மறுபடியும் வாங்கணும், பிளான் பண்ணணும், எடுக்கணும், விற்கணும், அவ்வளோதான். எல்லாம் வளர்ந்துடுச்சு. இந்த செடியெல்லாம் வளர டைம் ஆனதுனால கட் பண்ணேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து விற்கலாம். எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மினிமம் 1K கிடைக்கும், கண்டிப்பாக சொல்லுவேன். மினிமம் 1K கிடைக்கும். ஸ்ட்ராபெரி ஒன்று கோல்டன்லலாம் வளர்ந்துருக்குது. அது பழைய க்ரோ கார்டன் மாதிரி இந்த க்ரோ கார்டன்லேயும் நிறைய மியூட்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து கார்டன் ஹரிசான்ஸ் கிடையாது. இது வந்து க்ரோ கார்டன் 2, அஃபிஷியல் க்ரோ கார்டன் 2.
அதாவது இந்த பழைய ஜாண்டல் ஜெயலாட்டையெல்லாம் இருப்பாங்கள்ல அது. இது ஒர்த்து எவ்வளோன்னா 85 ரூபா. அடப்பாவி, அந்த கேரட்டை விட இது விலை கம்மியாக தான் இருக்குது. அந்த கேரட்டாச்சும் 2 கிலோ இருந்துச்சு. 400 ரூபா தான் தந்துருக்கானுங்களா? ஐய, நான் 1K கிடைக்கும்னு எதிர்பார்த்தேனே. சரி, இருக்க காசுக்கு டூலிப்பு வாங்குவோம். டூலிப்பு, டொமேட்டோ, அவ்வளோதான். இதுவே போதும். முடிஞ்ச அளவுக்கு டூலிப்பும் பேம்புவும் நிறைய வாங்கி வைப்போம். ஏன்னா பேம்பு டூலிப்லாம் ஒன் டைம் அந்த மாதிரி. ஒன் டைம்னா அது வந்து வச்சு பிளான் பண்ணி அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி விற்றா ரொம்ப நிறைய காசு கிடைக்கும். நார்மலாக ஆர்டினரி பிளான்ட்ஸோட ஒரு 5 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் மோஸ்ட்டாக இதையே வாங்கி விற்கலாம். டொமேட்டோலாம் வளர்ந்துருக்குது, இதெல்லாம் விற்கலாம் இப்போதைக்கு. எல்லாம் டூலிப்பும் பெருசு பெருசாக வளருது அப்படின்னா நிறைய காசு தான். இதுவும் வளர்ந்து முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளருது இந்த டொமேட்டோலாம். சைடில் டைமர் ஓடுது பாருங்கள். ஒரு டொமேட்டோவுக்கு மட்டும் 1 நிமிஷம்னு போட்டிருக்குது. ஒருவேளை அது பெரிய செடி போல். அதனால் இதெல்லாம் எடுத்து விற்றுருவோம். பெரிய டூலிப் இருக்குது, அது கையில் எடுத்து பார்ப்போம். இது அழகாக இருக்குதே. இது விலை எவ்வளோன்னு பார்க்கலாம். ஐயோ, செல் இன்வென்ட்ரி கொடுத்துட்டேனே. சரி, இப்போ காசு கிடச்சா போதும். 1K கிடச்சிருக்குது, நல்லது. இங்கே சைடில் தவளைலாம் ஓடுது. இதெல்லாம் பெட்டு போல். இந்த பெட்டு வாங்கினா பவர் கிடைக்கும் போல். பேம்பு ஒன்றே தான் வாங்க முடிஞ்சது. முடிஞ்சதை வாங்குவோம். ப்ளூபெரி ஒன்று வாங்கிக்கலாம். வேறு கேரட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். வேறு எதுவும் வேணாம். இந்த பேம்புவை போய் பிளான் பண்ணி வைப்போம். இப்படியும் வளர்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். நான் வளர்கிற வரைக்கும் கட் பண்ணிடுறேன். கேரட்டு வச்சுட்டு அப்புறம் ப்ளூபெரி இது கூட சேர்த்து வைப்போம். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். பேம்பு வளர்ந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆச்சு. 2 மினிட்ஸ் அதை விட கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. எனக்கு தலைக்கு மேலே தான் தூக்கி வச்சுட்ருக்கேன். அப்புறம் இந்த கோல்டன் ஸ்ட்ராபெரி வந்துச்சு. அப்புறம் இந்த ரெயின்போ டொமேட்டோவும் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரெயின்போ டொமேட்டோவுக்கு எவ்வளோ? 337 ரூபா. பரவாயில்லையே. எல்லாத்தையும் செல் பண்ணுவோம். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பா, 4K கிடச்சிருக்குது. இந்த 4K வச்சு மறுபடியும் நிறைய பேம்பு வாங்கலாம். அதுக்கு முன்னாடி டூலிப் வாங்குவோம். டூலிப்பு, பேம்பு, அவ்வளோதான். இதுவே போதும்னு நினைக்கிறேன். சும்மா ஸ்டாக்கில் தான் நல்லா இருந்திருக்குதா. செரி சீடா. ஐயோ, காசு இருந்துச்சுன்னா வாங்கலாம். ஆனால் காசு தான் இல்லை. மன கஷ்டம். மறுபடியும் இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறேன். ஏன்னா வளர்கிற ரொம்ப டைம் ஆகும். இப்போ இந்த பேம்புலாம் பெருசு பெருசாக வளருதே. ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். பேம்பு எல்லாமே வளர்ந்துருச்சு. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த சைடில் தான் கம்மியான பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் வேறு ஒரு பேம்பு ஜைஜான்டிக்காக இருக்குது. எவ்வளோ காசுக்கு போகுமோ தெரில. மேலே ஏறி இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ இந்த டொமேட்டோ, ஸ்ட்ராபெரி எல்லாம் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது மினிமம் ஒரு 5K வாச்சு போகும் இந்த ட்ரிப்பு. 5K, நான் 10K போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், டூலிப் ஒன்று எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு. இந்த டூலிப் எடுப்போம். பேம்பு ஒன்று ஒன்றா எடுக்கலாம். ஃபுல்லாக எடுத்தாச்சு. செக் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குன்னு. 12 kg பேம்புவா? இது எவ்வளோன்னு கையில் வச்சு பார்ப்போம். இதுதான் இருக்கிறதே பெரிய டூலிப்பு. இது என்ன ஃபேவரட்டில் கிடக்குது. இது எப்படி எடுக்கிறது? ஃபேவரட்டில் இருந்தால் வர செல் ஆகாதே. சரி, அது போனால் போட்டு. அப்பா, எவ்வளோ பெருசு. 12 kgனா எவ்வளோ காசுன்னு பார்க்கலாம். ஐயோ, செல் இன்வென்ட்ரி கொடுத்துட்டேன், மறந்துட்டு. சரி விடுங்க. 13K கிடச்சிருக்குது. பரவாயில்லையே.
நான் 10K எதிர்பார்த்தேன், 13K கிடச்சிருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.